இன்னைக்கு காலையில் 6 மணிக்கே சூரிய உதயம் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி 6:30 மணி ஆகியும் சூரிய உதயமே வரல. சரி, இனிமேல் சூரியன்லாம் வராது, விடிஞ்சு போச்சு, வாங்க இடத்த காலி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடற்கரையில் கொஞ்ச நேரம் விளையாட ஆரம்பிச்சாச்சு. பிள்ளைகளுக்கு அந்த தண்ணியெல்லாம் பார்த்த உடனே அம்பூட்டு சந்தோஷம். அதுவும் இங்கே வந்து முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் கடல் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அலையுமே ரொம்ப அழகாக வந்துட்டு இருந்துச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுவும் அந்த கடற்கரையில் நின்றுட்டு அந்த விவேகானந்தர் பாறையும் அப்படியே திருவள்ளுவர் சிலையும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. நாங்களாம் முதல்ல இப்போ தான் கன்னியாகுமரி வந்திருக்கிறோம். ஸ்கூல் படிக்கும்போது 3ஆம் கிளாஸோ 4ஆம் கிளாஸோ படிக்கும்போது டூர் கூட்டு போயிருந்தாங்க. அப்போ வந்து இந்த கடற்கரைக்கு வந்து சூரிய மறையதை பார்த்தோம். அது மாதிரி ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் என் பிள்ளைகளே படித்து பெரிய ஆள் ஆகிட்டாங்க. அப்போ தான் வந்து சேர்ந்துருக்கோம். என்னத்தை சொல்கிறது. சரி, இன்றைக்கி வந்து இப்படித்தான் நாள் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. கடற்கரையில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் வந்து வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலான்னு சொல்லிட்டோம். இந்த கடல் அலை வந்து நம்ம காலை டச் பண்ணுமான்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு சரி இன்னும் கொஞ்சம் உள்ளே போனால் தான் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு, சூப்பராக. கன்னியாகுமரி நீங்கள் போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். கன்னியாகுமரியில் சுற்றி பார்க்கக்கூடிய வேறு என்ன இடங்கள் இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த என்விரான்மெண்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே இந்த கடல் அலையிலே காலை நினச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு இடையில ஏதோ ஒரு லைன் மாதிரி போகுது, அங்கே தான் போகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.